எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இந்த வீடியோவில் பால் கொழுக்கட்டை தாங்க செஞ்சு உங்களுக்கு வீடியோ காமிக்க போகிறேன். அதுக்கு 1/2 கிலோ மைதா மாவு எடுத்து லேசாக உப்பு போட்டு நல்லா சப்பாத்தி பதத்துக்கு பசைஞ்சு குட்டி குட்டியாக உருட்டி வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் தண்ணியை ஒரு பக்கம் அடுப்பில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு இந்த உருட்டினதையும் அதிலே போட்டு நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு வேக விடணுங்க. 10 நிமிஷம் 1/4 ஹவர் அடி பிடிக்காமல் சிம்மில் வச்சு நல்லா கலரி விடணும். அப்பப்போ நம்ம இதை உருட்டும் போது கொஞ்சம் தட்டில் வந்து மாவு தூவிட்டு தாங்க உருட்டணும், இல்லைன்னா தட்டிலே ஒட்டிக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டும் போது கொஞ்சம் கொஞ்சமாக மைதா மாவு போட்டு உருட்டணுங்க. 1/2 கிலோ மாவு எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சால் எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க. இது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பொருளுங்க சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், 1/2 கிலோ மாவு தாங்க எவ்வளோ இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சர்க்கரை, தேவையான அளவு சர்க்கரை போட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா தேங்காய் பால் பால் எடுத்து ஊற்றிட்டு பொடிசாக தோலையும் சீவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தேங்காவை கொஞ்சம் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி மிக்சியில் அதையும் அதிலே கலந்துட்டேங்க. அவ்வளோதாங்க. ஒரு கொதி ரொம்பவும் கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வந்தோடனே அதுக்கப்புறம் இறக்கிட வேண்டியதாங்க. அந்த தேங்காய் பால் அரைக்கும் போதே 4-5 ஏலக்காவை போட்டு அரைச்சிக்கோங்க, நல்லாயிருக்கும் வாசமாக. அவ்வளோதாங்க. இதெல்லாம் வந்து நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுலேருந்து எங்கள் ஆயா எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அதை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். இதெல்லாம் வந்து பழமையான ஒரு சாப்பிட்ற பொருளுங்க. இதெல்லாம் அப்பப்போ செய்வாங்க அந்த காலத்து பாட்டிங்கெல்லாம். நான் அதை பார்த்து தாங்க என் பசங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். என் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து அரிசி மாவுலேயும் செய்வாங்க. அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், இதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.